தங்கம் தென்னரசுன்னு பேரை சொல்கிறதே இப்போ நம்மளாக தான் இருக்கும். ஒரு மேடை பேச்சு போடும்போது எதிர்ப்பதுக்கு கூட ஆள் இல்லையா? ஆளே கிடையாது அங்கே. ஓகே. அப்போ நமக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. நாங்கள் போய் கூட்டம் போட்டால் எல்லா கூட்டத்துலேயும் ஒருத்தன் வந்துடுவான். ஓகே. திமுக வந்துடுவான். வந்து நீ வந்து எப்படி எங்கள் அண்ணனை பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நமக்கு ஜாலியாக இருக்குது. அப்பாடா நம்ம கரெக்டாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கல்லூரின்னு ஒரு கிராமம் இருக்குது. கல்லூரின்னு அந்த ஊர் இப்படி இருக்கும், சுற்றி பள்ளமாக இருக்கும். இந்த ஊர் மட்டும்தான் அப்படி நிற்கும். நான் போய் பார்த்துட்டுலாம் இப்படி மாதிரி எனக்கே பயமாயிடுச்சு. அந்த ரோடு மட்டும் இப்படி கம்மாக்கார மாதிரி இருக்கும். 2 பக்கமும் குவாரி போட்டு தோண்டி வச்சுருக்கோம். போடுறதெல்லாம் யார்? ப்ரைவேட் எல்லாமே. ப்ரைவேட்டு தான். ஐயா ஆசீர்வாதம் பெற்றவங்க தான். ஐயா தங்கந்தரசு ஆசீர்வாதம் பெற்றவங்க தான். ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே டவுன். ஏன்னா மைக்ரேட்டாக வெளியில் போக போக என்ன ஆகுவாங்க, ஸ்ட்ரென்த் இருக்காது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் மூடப்படுது, கல்லூரிகள் இல்லை, எல்லாம் வெளியில் மதுரைக்கு தான் வர வேண்டியது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பகுதியை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. பணம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அங்கே ஒரு மண் இருக்குது, ஒரு ஆற்று அங்கே ஒரு சின்ன ஒரு கம்மாய் ஓரத்தில் தான் அந்த மண் கிடைக்கும். வருஷம் பல வருஷமாக அவங்க வந்து பாரம்பரியமாக அங்கே மண் அவங்க வெட்டி எடுத்துப்பாங்க, அவங்க போய் செய்வாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஜிஓ இருக்குது, அனுமதி கொடுக்கணும். கடந்த 1 வருஷமாக அவங்களுக்கு கிடைக்கல. நம்மக்கிட்ட வந்து நம்ம வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுனால நம்மகிட்ட சொல்கிறாங்க, நம்ம வழக்கு போடுறதுக்காக முன்முயற்சிகள் எடுக்கிறோம். ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ண உடனேவே அனுமதி கொடுக்குறது தாசில்தார். நாம் தமிழர் கட்சி தலையிட்டால் நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்கும் நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்தும். நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்தா உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அரசு செவிசாய்க்கும். பல திமுக காரனே கலைஞர் பேனா செலவு வைக்கிறதுக்கு பொறுமிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனால் நிப்பாட்ட முடியல. வச்சா உடப்பனான்னு சொல்லி முடிச்சு உடப்பனான்னு சொன்ன உடனே நிப்பாட்டினான்ல. எங்கள்கிட்ட இருக்கிற அந்த 8% வாக்கு தான். ஜெயலலிதா மத்திய அரசாங்கத்தை அணுகின விதமும், அவர் கருணாநிதி அணுகின விதமும், ஸ்டாலினும் எடப்பாடி அணுகிற விதத்திலையும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வேங்கை வயல் பிரச்சனைக்கு அண்ணன் திருமாவால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? செயல்பாடுகள் நான் கேட்குறேன். திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளார எம்எல்ஏ எம்பி வச்சிருக்க உங்களால் கூட்டிகிட்டு போக முடிஞ்சா? நீ கூட்டு போகலைன்னா நான் கூட்ட உடைக்கிற போராட்டம் பண்ணுவேன் அண்ணன் சீமான் அறிவிச்சார். அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டு சேகர் பாபு கொடுத்தாரா இல்லையா? கோர்ட்டில் போய் அவன் பெர்மிஷன் கேட்கும்போது இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டு கூட்டம் நடத்த விடாதீங்க, அவன் அரசியல் தெளிவற்றவன் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. வன்முறையை கையாளலை, பிடிச்சி நிப்பாட்டலை, யாரையும் எதுவும் சொல்லலையே. பேட்டி கொடுக்க நீங்கள் போய் ஒரு தாவேக்காக போய் பேட்டி எடுத்தீங்கன்னா என்ன அருள்மொழி, நீங்கள் போய் ஒன்றுமே தெரியாதவனை போய் பேட்டி எடுக்கிறீங்க, நாங்கள் எதுவும் சொல்லலையே. எதுவுமே சொல்லலை. கூட்டம் இருக்குது, செயல்படட்டும், அம்பலப்பட்டீங்கல்ல. இப்போது அம்பலப்பட்டீங்க லாஸ்ட் 1 மந்த்தில் அம்பலப்பட்டீங்கல்ல, கிரவுண்டுக்கே போகல. என்ன நீங்கள் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. திருச்சூழில் கார்த்திக் ராஜா நிற்கிறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அண்ணன் அவர்கள் வந்து முன்வைக்கும் போது யாரெல்லாம் போட்டியாளர்களாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திருச்சூழினா தங்கம் தென்னரசு போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க, ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் லீடர். அவர் அந்த தொகுதியிலே ஒரு பெரிய ஒரு ஆள். தங்கம் தென்னரசு எதிர்த்து கார்த்திக் ராஜா நிற்கிறாருப்பா அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். ஐ திங்க் ஸோ அங்கே மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. களம் எப்படி இருக்குது? கார்த்திக் ராஜா வந்து எப்படி களத்தில் இருக்கிறாரு? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவர் வந்து இப்போ தேர்தலோ போட்டியோ இப்போ ஜிம்பாப்வேக்கும் இந்தியாவுக்கும் நடந்தால் என்னைய கேட்டிங்கன்னா ஜிம்பாப்வே தான் வந்து மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. டீம் ஆப்கானிஸ்தான் மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. தோக்குறோன்னு தெரிகிறது இல்லை, தோற்றுருவோம் அந்த பயம்லாம் கிடையாது. பலமானவன் நல்ல டீம்ன்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. நல்ல டீமோட விளையாடும்போது தான் போட்டியாளருக்கே ஒரு உத்வேகம் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த எண்ணமே இல்லை. நமக்கு இப்போ உற்சாகமே என்னென்னா அவர் ஐயா தங்கம் தென்னரசை எதிர்த்து நிற்கிறது தான் நமக்கு உற்சாகமே. ஏன் அப்படின்னா அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் 2011 இப்போ வரைக்கும் தொடர்ந்து எம்எல்ஏ. அதுக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் 2011 தொடர்ந்து எம்எல்ஏ.
போர்ட்ஃபோலியோ நீங்கள் மினிஸ்ட்ரியில் வந்து எப்போவுமே அவர் போர்ட்ஃபோலியோவில் இருப்பார், முக்கியமான ஆளாக இருப்பார். சிஎம் ஃபேமிலி கூட ரொம்ப நெருக்கமான ஆளாக இருப்பார். அவங்க குடும்பமே அங்கே வந்து ஒரு மன்னர் குடும்பம் மாதிரி தான் இருக்கும். அக்கா தமிழ் தங்கமணியன் தங்கமணியன் இருக்காங்க. இருக்காங்க. இவரு தொடர்ச்சியா அவங்க ஃபேமிலியே அங்க இருப்பாங்க. அந்த தொகுதி முழுவதுமே அப்படிதான். அவருக்கு இவர் வந்து என்னன்னா மற்ற கட்சிகள் யாருமே அந்த தொகுதியில் வளரவே இல்லை. எப்படிண்ணா ஏன் யாருமே அங்க இல்ல? போட்டியாளர் தான் வளர விட மாட்டாங்களே. இங்க வா நீ நமக்கு போட்டியாளரா வா அப்படின்னு கையில் தோளில் கை உன் மேல தோல்ல கை போட்டாங்க. கை போட்டுருவாங்க. சரி போடுவாங்கன்னு பார்க்குறேன், போட மாட்டேங்கிறாங்க. அவங்க இப்போ ஏடிஎம்கேயா இப்போ ஒன்றிய செயலாளர் இப்போ ஒரு தேர்தல் நடக்குதுன்னா ஆளுங்கட்சி திமுக அதிமுக என்ன செய்வாங்கன்னா, ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு பகுதியை பார்ப்பாங்க. சொந்தக்காரன் ஜாதிக்காரன் எல்லா வகையிலையும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க. கொஞ்சம் அங்கிட்டு பார்த்துக்க, நமக்காக அவன் செயல்படுறானோ படலையோ அவனுக்கு ஒரு உதவி மாதிரி. இந்த ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்க, எனக்கு கொஞ்சம் ஒரு கிளை செயலாளர்னா நீ வச்சுக்கப்போ, உன் ஊரில் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, நான் இப்போ போன வரைக்கும் அண்ணன் வந்து எல்லா கட்சிக்காரர்களும் அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கிடையாது. இவர் தங்கம் தென்னரசு அண்ணனுக்கு தான் ஒன்றிய செயலாளர். ஓகே. மற்ற எல்லா கட்சியினுடைய பொறுப்பாளருமே அவருக்கு பொறுப்பாளர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரையுமே அவர் இது பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் அங்கெல்லாம் குவாரிலாம் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி அது. குவாரிகள்லாம் அதிகமாக இருக்குது. குவாரி இருக்கிற பகுதிகளில் நீங்கள் பொதுவாக மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வலுவாக இருப்பாங்க. ஆமாம். இப்போ அங்கே அவங்களும் வலுவாக இல்லை. ஓகே. அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து எதிர்ப்பே இல்லாத ஒரு தலைவர். அங்கே நீங்கள் எதிர்ப்பு காட்டுறீங்க. நம்ம போய் இப்போ தங்கம் தென்னரசுன்னு பேரை சொல்கிறதே இப்போ நம்மளாக தான் இருக்கும். ஓ, ஒரு மேடை பேச்சு போடும்போது எதிர்ப்பதுக்கு கூட ஆள் இல்லையா? ஆளே கிடையாது அங்கே. ஓகே. அப்போ நமக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. நாங்கள் போய் கூட்டம் போட்டால் எல்லா கூட்டத்திலையும் ஒருத்தன் வந்துடுவான். ஓகே. திமுக வந்துடும். வந்து நீ வந்து எப்படி எங்கள் அண்ணனை பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நமக்கு ஜாலியாக இருக்கு. அப்பாடா நம்ம கரெக்டாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், கவனிக்கிறான் அப்படின்னு. ஸோ இப்போ கவனம் பெறதே எக்ஸ்ட்ராடினரியாக வேலை பார்த்து தான் நம்ம மக்கள்கிட்ட கவனம் எடுக்கலாம் கிடையாது. வேலை பார்த்தாலே கவனம் வந்துடும். தொகுதி முழுவதும் கவனம் வந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு தொகுதி முழுவதுமே திமுக வர்சஸ் நாம் தமிழர்னு தான் இருக்குது கிரவுண்டில். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏடிஎம்கே கேண்டிடேட் யாருன்னு நீங்கள் அந்த தொகுதியில் கேட்டாலே தெரியாது. ஓகே. இன்னும் யார் அறிவிக்க போகிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா தொகுதிகள்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஜாதி அமைப்புகள் வரும்ல, முக்குளத்தூர் புலிப்படை, முக்குளத்தூர் புலிப்படை, கொங்கு ஏதாவது ஒன்று, அந்த முக்குளத்தோர் சம்பந்தமான ஒரு சாதிய பின்புலம் கொண்ட ஒரு அமைப்புக்கு ஒரு சீட் அங்கே கொடுத்துருவாங்க. ஓகே. அண்ணன் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டு நிரந்தர எம்எல்ஏ ஆகிட்டு வந்துடுவார். இந்த முறை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை எதிர்த்துலாம் பேச மாட்டான். ஒரு ஜாதிய கன்சல்டேஷன் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வாக்கு 20,000 25,000 வாக்கு 30,000 வாக்குன்னு அவங்களுக்கு விழுகும். ஸோ அதோடு அவங்க போயிடுவாங்க. அவங்களுமே என்ன செஞ்சுருவாங்க அண்ணன்ட்ட, அப்படி கூட்டணி கட்சி நிற்கிறவங்களுமே அண்ணன்ட்ட ஏதாவது ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கு சென்றுவாங்க. இப்போ நம்ம நிற்கிறது என்னன்னா, அவருக்கு அது பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம வெற்றி தோல்வியை விட்டுருங்க. தங்கம் தென்னரசுக்கு எதிரான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பேசி அந்த கருத்துக்களை வளம் வர விடுறது இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு பயமாக இருக்குது, அச்சுறுத்தலை கொடுக்குது. தொகுதியை பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது திருச்சுழி வந்து தொகுதி எப்படி இருக்குது, எதை பிரச்சனைகள் இருக்குது, தொகுதி பிரச்சனைகளுக்கு கார்த்திக் ராஜா முன்வைக்கக்கூடிய தீர்வுகள் என்ன? நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன், ஒரு எம்எல்ஏவால் தீர்வுலாம் யாராலையும் செய்ய முடியாது. அப்படி யாராவது நான் எம்எல்ஏ ஆகி இந்த பட்டியல் போடுறாங்களா, நான் கூட சொன்னேன் பிரச்சாரத்தப்ப, தேர்தல் அறிக்கை என்ன இருக்குதோ, நம்மளோட வரைவு என்ன இருக்குதோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி போடுங்க. தொகுதி பிரச்சனைன்னு நீங்கள் போடும்போது அரசாங்கமாக உதவி செய்வோம்னு போடுங்க. ஒருவேளை இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை வந்து தீர்வு காணுவோம் அப்படின்னு நீங்கள் போகிறதா இருந்தால் எதை போடுங்க, அரசு அமைஞ்சு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர் முதல்வராக வந்து இதை சரி பண்ணுவோன்னு போடுங்க. ஒரு எம்எல்ஏ வந்து சரி பண்ணிடுவேன்னு போடாதீங்க. அதில் உண்மையும் கிடையாது, அது பண்ணவும் முடியாது. ஒரு தொகுதி பிரச்சனையை ஒரு எம்எல்ஏவால் சரி செய்யவே முடியாது. ரோல் ஆஃப் எம்எல்ஏன்றதே இந்த மக்களை வந்து சட்டமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. கான்ஸ்டிடியூஷனில் எம்பினா யார் எம்எல்ஏ யாருன்னு தெளிவாக இருக்குது. எம்எல்ஏ யாருன்னா இந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான். சட்டம் இயற்றும்போது சட்டம் இயற்றப்படுற சட்டத்துக்கு நம்ம கருத்துக்கள் சொல்லலாம். இந்த மக்களோட பிரதிநிதியாக இந்த மக்களோட பிரச்சனைகளை ஃப்ளோரில் சொல்லலாம், ஃப்ளோரில் பேசலாம், இங்கங்கே இவ்வளோ தேவைகள் இருக்குன்றதை சொல்லலாம். இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது கன்சர்ன் மினிஸ்ட்ரி, அது செக்ரட்டரி,
சீஃப் மினிஸ்டர் தான். இல்ல அப்படி நீங்க அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கான பிரச்சனை இருக்கான்னு கேட்குறேன். அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதுதான் நான் சொல்ல அதெல்லாம் வரேன். புரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் தீர்வு காண்றுவேன், நான் சரி பண்ணிருவேன்றது கிடையாது. அந்த பகுதி மக்கள் ஒரு இப்ப குவாரி பிரச்சனை இருக்காங்க. இப்ப நீங்க அந்த பகுதியோட ஜியோகிராஃபி எடுத்தீங்கன்னா, இப்படி சுத்தி குவாரினா குழி தோண்டி மண்ணுக்குள்ள இருக்கிற பாறைகளை வெட்டி எடுக்கிறது. ஓகே. மலைகள் அங்க கிடையாது. புரியுது புரியுது. அப்படியே கிரவுண்டுக்கு உள்ள. அப்போ ஒரு கிராமம், இப்போ கல்லூரின்னு ஒரு கிராமம் இருக்கு. கல்லூரின்னு அந்த ஊர் இப்படி இருக்கும், சுற்றி பள்ளமாக இருக்கும். இந்த ஊர் மட்டும்தான் அப்படி நிற்கும். ஐயோ, நான் போய் பார்த்துட்டுலாம் எப்படி மாதிரி எனக்கே ஊருக்குள்ள பயமாயிடுச்சு. அந்த ரோடு மட்டும் இப்படி கம்மாக்கார மாதிரி இருக்கும். அது போறது? ரெண்டு பக்கமும் குவாரி போட்டு தோண்டி வச்சிருப்பாங்க. போடுறதெல்லாம் யாரு? பிரைவேட் எல்லாமே. பிரைவேட் தான். ஐயா ஆசீர்வாதம் பெற்றவங்க தான். ஐயா தங்கந்தன ஆசீர்வாதம் பெற்றவங்க தான். ஓ. அப்போ இவ்வளவு இது குவாரி பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை. என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் அடுத்த ஒரு 15-20 வருஷத்தில் பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாவாக அந்த திருச்சுழி தொகுதி மாறும். ஏன் அப்படின்னா, செயற்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குவாரியின் மூலமாக அங்கே ஒரு குண்டாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல வர தண்ணிலாம் நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஆறுலாம் தண்ணியை வர்றது. ஓகே. விவசாயத்தை மொத்தமாக முடிச்சுட்டு விவசாயிகளோட மனநிலையிலேயே கருவ மரம் வளரட்டும், ஒரு 2 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம அதை வெட்டினா அதில் தண்ணி விட தேவையில்லை, பராமரிக்க தேவையில்லை, அதுவாக வளரும். வெட்டினா அதில் ஒரு காசு. அந்த மனநிலைக்கு அங்கே போயிட்டாங்க. நிலம் வச்சிருக்கிறவன் அந்த கருவை நம்பி இருந்துடுறான். அதை மூட்டம் போடுறவன் அந்த தொழில் நம்பி இருக்கான். மீதி இருக்கிற எல்லா பேருமே மைக்ரேட் ஆகிட்டான். ஓகே. மைக்ரேட் ஆகிட்டே இருக்கான். எங்க போறாங்க? மதுரைக்கு, சென்னைக்கு, கோயம்புத்தூருக்கு, வெளிநாடுகளுக்கு. அவன் என்ன செய்கிறான்னா வெளியில் போகிறான். இப்போ இந்த செயற்கையான இடப்பெயர்வை உருவாக்குறாங்கல்ல, இதன் மூலமாக எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த மாவட்டத்துலேயும் 4000, 3000, 5000த்துக்குலாம் இடம் கிடையாது. ஆமாம். செண்டு 10,000த்துக்கே இடம் இருக்காது. எந்த ஊரை தாண்டிடுச்சு. ஆனால் இன்னமும் நீங்கள் திருச்சுழி போனீங்கன்னா 4000, 5000, 6000த்துக்கு இடம் இருக்குது சென்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல பேர் மதுரையில் இருக்கக்கூடிய சேட்டான், சௌராஷ்டிரா, வேற்றுமொழி பேசுகிறவன், அதுக்கப்புறம் இந்த தொழிலை இடங்களை நம்பி தொழில் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ஏக்கர் 300 ஏக்கர்னு கைப்பற்றி வச்சுருக்கான். அந்த இடங்களை ஃபுல்லாக பல்க் பர்ச்சேஸாக பண்ணி வச்சுருக்கான். இது என்ன நடக்க போகுதுன்னா, கண்டிப்பாக அதிக சிப்கார்டு வரப்போகுது. இப்போவே நீங்கள் ராம்கி மாதிரியான நிறுவனம் அங்கே இந்த மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கிற ஆலைகள்லாம் அங்கே இருக்குது. அவங்கள்ட்ட தான் தூய்மை பிரச்சனை அவங்கள தான் நடந்துச்சு. நச்சு ஆலைகள் நிறைய அங்கே வரப்போகுது. என்னோட கணிப்பு சரியா இருக்கு. எடுத்து சொல்றீங்க மக்கள், இதெல்லாம் மக்களுக்கு புரியுது. ஓ, அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே டவுன். ஏன்னா மைக்ரேட்டாக வெளியில் போக போக என்ன ஆகும், அங்கே ஸ்ட்ரென்த் இருக்காது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் மூடப்படுது, கல்லூரிகள் இல்லை, எல்லாம் வெளியில் மதுரைக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பகுதியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த பகுதியில் குவாரி மண்ணுக்கு கீழே இருக்கிற கல் அதிகமாக இருக்குது. இந்த மைக்ரேட் ஆக ஆக நிறையா தோண்டலாம், அவங்க கல் உடைக்கலாம், நிறைய கிடைக்கும். அப்போ இப்போ நீங்கள் தென்பகுதியில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காட்டு பன்றியோட தொல்லை அதிகமாக இருக்கும். இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், மத்திய அரசாங்கம் காட்டு பன்றியை வனவிலங்கு பட்டியலில் சேர்த்து வச்சுருக்கான். இப்போ அதை கொல்லவும் முடியல. கொன்னா கேஸ் போட்டுறான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ இது என்ன செய்கிறான், ஏன்னா முக்கியமான பிரச்சனை அங்கே என்ன ஆயிருக்குன்னா, இவனுங்க அந்த குவாரி தோண்டி வச்சுருக்காங்கல்ல, குவாரிகளுக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு சைடில் பன்னி குட்டிகளை செயற்கையாக விட்டுருக்கான் ஒரு டைமில். ஓகே. இப்போ அது என்ன ஆகுதுன்னா பல்கி பெருகும். இப்போ நீங்கள் அந்த ஃபுட் செயினில் உணவு சங்கிலியில் பார்த்தீங்கன்னா, இதை அடித்து திங்கிறதுக்கான மிருகங்களே இருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வாட்டில் பெருகிக்கிட்டே இருக்குது. பெருக கிட்டத்தட்ட நான் சொல்கிறது, திருச்சுழி தொகுதி அருப்புக்கோட்டை விருதுநகரோட எண்டிலிருந்து சிவகங்கை மாவட்டம் வரைக்கும், இந்த வைகை ஆறு பாசனம் வரைக்கும் இந்த காட்டுப்பன்றிகளோட தொல்லை தாங்க முடியல. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா இது எல்லாம் அங்கேருந்து வருது. அப்படியே ட்ராவல் பண்ணி, ஏன்னா கருவை ஃபுல்லாக கருவை அப்படியே தொடர்ச்சியாக கருவை இருக்கும். வைகை ஆறு வரைக்கும், வைகை ஆற்று படுகை அந்த பகுதியில் ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கே ஆரம்பித்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இந்த தொடர்ச்சி இருக்கும். அப்படியே பெருகி அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போராட்டம், கலெக்டர்கிட்ட மனு. இப்போ அதை கொலை பண்ணணும், அடித்து கொல்லலாம், கொன்னோம்னு வச்சுக்கோங்க வழக்கு போட்டுறான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அப்போ இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை, குவாரி பிரச்சனை. இந்த எனக்கு தெரிஞ்சு மைக்ரேஷன், அவங்க இடப்பெயர்வு, செயற்கை இடப்பெயர்வை தடுக்கணும். விவசாயத்தை அங்கே என்ன எம்எல்ஏ மட்டும் இல்லைங்க, அவர் நிதி அமைச்சர். அவர் ஒரு தொடர்ந்து எம்எல்ஏ. இந்த பிரச்சனையில் அவரெல்லாம் ரெப்ரசன்டே பண்ணலை. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ப்ளஸ் என்னைய கேட்டால் ஒரு மக்கள் பிரதிநிதியோட வேலை என்னென்னா, சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதையும் தாண்டி பொது இடங்களில் பிரதிநிதித்துவப்படுத்துவது. என்னைய கேட்டால் எங்கெங்கெல்லாம் மக்கள் போராட்டங்கள் நடக்குதோ,
இப்போ எதிர்க்கட்சிக்கும் சேர்த்து நான் தான் ஒரு ஜெயிச்சாச்சுன்னா நம்ம தான் பிரதிநிதியாக இருப்போம். ஒருத்தர் தொகுதியோட புரியுது. ஆமா, எம்எல்ஏன்றது ஆமா, எல்லாருக்கும் தான், ஆமா. அந்த கட்சிக்கு மட்டும். அப்போ Yes. என்னன்னா எவனாவது ஒருத்தன் போராடுறான்னு வச்சுக்கோங்க எதிர்க்கட்சிக்காரன், அங்கேயும் போய் இவங்க நிற்கணும். இங்கே வாங்க என்ன போராட்டம், கலெக்டர்கிட்ட அவங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். நான் இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ, இவங்களுடைய பிரதிநிதி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க? இந்த முதல் நபராக இருக்கிற வேலையை நான் 100% செய்வேன். ஓகே. இதுதான் என்னைய கேட்டால் எம்எல்ஏ மக்களுக்கு செய்யணும். கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியா இதுதான் வாக்குறுதி சொல்றீங்க. இதுதான். ஒரு எம்எல்ஏங்கிறது அந்த மக்களுடைய பிரதிநிதியாக 100% செயல்படணும். நான் செயல்படுவேன். உங்களுடைய பிரச்சனைகளை கரெக்டாக எடுத்து சொல்லுவேன். அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒருத்தன் செலுத்துகிற வாக்குன்றது இந்த கட்சிக்கு கொடுக்குற பலம். பணம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, ஆமா. அங்கே ஒரு மண் இருக்குது, ஒரு ஆற்று அங்கே ஒரு சரி. சின்ன ஒரு கம்மாய் ஓரத்தில் தான் அந்த மண் கிடைக்கும். வருஷம் பல வருஷமாக அவங்க வந்து பாரம்பரியமாக அங்கே மண் அவங்க வெட்டி எடுத்துப்பாங்க, அவங்க போய் செய்வாங்க. சரி. இதுக்கு கவர்மெண்ட் ஜிஓ இருக்குது, அனுமதி கொடுக்கணும். கடந்த ஒரு வருஷமாக அவங்களுக்கு கிடைக்கல. நம்மக்கிட்ட வந்து நம்ம வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுனால நம்மகிட்ட சொல்கிறாங்க, நம்ம வழக்கு போடுறதுக்காக முன்முயற்சிகள் எடுக்கிறோம். ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ண உடனேவே அனுமதி கொடுத்துறாரு தாசில்தார். நாம் தமிழர் கட்சி தலையிட்டா நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்கும் நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்தும். நாம் தமிழர் கட்சியை வலுப்பற்றா உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அரசு தீரும். செவிசாய்க்கும். நாங்கள் வந்து நின்னோம்னா அப்போ நீ எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமைய வைக்கிறதுக்கு இப்படி எல்லா விதத்துக்கும் நீ வாக்கு செலுத்தணும். அதுதான் எங்களுடைய மக்கள்கிட்ட நம்ம வைக்கிற பரவாயில்ல, கோரிக்கை. உரிமையோட கேக்குறீங்க. வாக்கு உரிமையோட செலுத்துங்க அப்படின்னு. வாக்கு செலுத்து. ம். நீ செலுத்தினா நான் பலம் பெறுவேன். நான் பலம் பெற்றேன். 8%ன்றது 20%, 25% மாறணும், 30% மாறணும். நான் மாற தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். பொங்கி Yes. பல திமுக காரனே கலைஞர் பேனா செலவு வைக்கிறதுக்கு பொறுமிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனால் நிப்பாட்ட முடியல. வெச்சா உடப்பனான்னு சொல்லி முடிச்சு விட்டீங்க. உடப்பனான்னு சொன்ன உடனே நிப்பாட்டினான்ல. எங்கள்கிட்ட இருக்கிற அந்த 8% வாக்கு தான் இப்போ. இவன் கேட்குறான்ல, 8% வாங்கி என்ன செய்கிறது, அது என்ன பண்ணுறது? விசிகா எம்எல்ஏ எம்பி வச்சிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுச்சு. மாவட்டமாக பாராட்டு விழாவும் வெற்றி விழாவும் கொண்டாடினாங்களா ஆமா, இல்லையா? ஒரு ஆமா. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆமா. மாறினது. சரி, அதை போய் கேள. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நீங்கள் இப்போ என்னங்க பிடிங்கிட்டீங்க, என்ன சாதிச்சிட்டீங்க, எதுக்கு போய் நீங்கள் பாராட்டு விழா வச்சுக்கிட்டு, இது ஒரு சாதாரண ப்ராசஸ் தானேன்னு சொல்ல வேண்டியதானே. ம். நாங்கள் அந்த பாராட்டு விழாலாம் வைக்கல, நீங்க எதுவும் பெருசா நாங்கள் அதெல்லாம் பரவாயில்ல. பண்ண, இது ஒரு மேட்டரே கிடையாது எங்களுக்கு. வாழ்த்துனவங்களுக்கு நன்றி தெரிவிச்சாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் எங்களுடைய பலம் கூடும்போது ஃபீல்டில் எங்களோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது, அரசாங்கம் அடி பண்ணிடுறான். ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்க தொகுதியை பத்தி சொல்லிட்டீங்க, தொகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன, ஏன் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டீங்க. கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி, சும்மா ஒன்றும் இல்லை. திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகளும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக போராட்டங்கள்லாம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அவர் வந்துகிட்டே இருக்குது. திமுக ஒரு ஆலமரம் போன்ற கட்சி, அதிமுக பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வச்சு அவங்க ஏதோ ஒரு லெவலில் அவங்களுடைய பலத்தை வந்து காமிக்கிறாங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், மறுப்பதற்கு இல்லை. இப்போ இந்த களம் அப்படிங்கிறது கிரவுண்டில் எப்படி இருக்குது? நீங்கள் ஐடியாலஜிக்கலாக தான் ஃபைட் பண்ண போகிறோம், நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. அந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படிங்கிறது இன்னைக்கு கிரவுண்டில் எடுபடும் நினைக்கிறீங்களா நீங்கள்? எடுபடணும். இப்போ அண்ணன் சொல்கிறது எப்போவுமே சொல்கிறது தான். நீ வந்து தேவை இருக்கா இல்லையா மக்களுக்கு? சாத்தியப்படுமா, சாத்தியப்படாதா? நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி வந்துடுவீங்களா, அப்படி வந்து இதெல்லாம் விடுங்க. நாங்கள் பேசுகிறது தேவையா இல்லையா? ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் பேசுறது மட்டும் போதுமா? இல்லை, நீங்கள் பேசுறீங்க, ஒரு அலையன்ஸ் போனீங்க, ஒரு கூட்டணி வச்சீங்கன்னா, இப்போ கார்த்திக் ராஜா குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். கார்த்திக் ராஜா சட்டமன்றத்துக்கு வந்தால் கட்சி வளரும். கட்சி வளர்ந்தா நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். நான் அலையன்ஸே வைக்க மாட்டேன், கூட்டணிக்கு போக மாட்டேன், எல்லாரையும் எதிர்ப்புன்றது அதுதான் கேட்குறாங்க. அதை ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் 2 விதமாக புரிஞ்சுக்கங்க. பொலிட்டிக்கல், அதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வேறு, ஓகே. எலெக்ஷன் வெற்றி வின் வேற, தேர்தல் வெற்றின்றது வேற, பாலிடிக்ஸ்ன்றது வேற. ஓகே. பாலிடிக்ஸ்னா இன்க்ளூசிவ். மணியரசன் ஐயா அரசியல்வாதி தான். இவங்க பேசுகிற சோகால்டு பெரியார் பொலிட்டிஷியன் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அரசியல்வாதி தான் அவரு. அரசியல்வாதி தான். ஆமா. மாவோயிஸ்ட்டுன்னு குரூப் இருக்காங்க, தேர்தலில் பங்கேற்காத குரூப் இருந்தாங்கன்னா அவங்களும் பொலிட்டிஷியன்ஸ் தான். சாதி அமைப்புகள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்கல்ல, அவங்களும் பொலிட்டிஷியன்ஸ் தான். ஸோ பாலிடிக்ஸ்ன்றது எல்லாம் இன்க்ளூசிவானது தான். எலெக்ஷன் மட்டுமே என்ன கிடையாது,
எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, எலெக்ஷனில் வின் பண்ணுறது, ஒரு அசெம்பிளியில் போய் பேசுறது, நான் அசெம்பிளியில் என்னோட குரல் ஒலிக்கணுன்றது, இது மட்டுமே என்னது அரசியல் கிடையாது. ஓகே. முதல்ல நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, ம். எங்களுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாட்டுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோமே ஒழிய, அந்த கோட்பாட்டுக்காக தான் தேர்தல்லையே நிற்கிறோமே ஒழிய, அந்த கோட்பாட்டை வெற்றியடை செய்கிறது தான் எங்களுடைய பர்பஸே ஒழிய, தேர்தலில் வெற்றி அடைஞ்சு நான் ஒரு கவுன்சிலராகவோ, நான் பிரசிடெண்ட்டாவோ, நான் ஒரு எம்எல்ஏவாவோ, நான் மந்திரியாவோ ஆகுறதுக்கு ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் தாங்க. சீஃப் மினிஸ்டர் முன்னாள் இருந்தாரா சீஃப் இல்லையா? மினிஸ்டர் தான். முன்னாள் சீஃப் மினிஸ்டர் தானே இருந்தார். அவர் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, என்ன செய்வார்? சீஃப் செக்ரட்டரி சொல்கிறது, சீஃப் செக்ரட்டரியை கூட அவரால் வேலை வாங்க முடியாது. சீஃப் செக்ரட்டரியை கூட வேலை வாங்க முடியாது. அது அவருடைய தன்மைங்க. அதே அவருடைய இடத்துல தான் காமராஜர் இருந்தாரு. அவர் அதே இடத்துல தான் அண்ணா நான் இருந்தாரு. சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, ஒரு பொறுப்பு உங்களுக்கான அதிகாரம் கிடையாது. ம். ஒரு மந்திரின்றதோ, ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்ற அந்த பொறுப்பு பதவி இருக்கு இல்லையா, அது வந்து அதிகாரம் கிடையாது. ஓகே. அதிகாரம் என்பது நீங்க யாரு, நீங்க எந்த புள்ளியில நிக்கிறீங்க, நீங்க எதை செயல்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்க, உங்க செயல் திட்டம் என்ன, நீங்க சிந்தனை அளவுல என்னமா இருக்கீங்க, உங்களை சுத்தி எந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கீங்க, நீங்க சொல்றதை நடைமுறைப்படுத்துற அளவுக்கு கரிஸ்மேட்டிக் ஒரு கேரக்டர் இருக்கா, உங்களோட கொள்கைகளில் நீங்க சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் இருக்கா. ஜெயலலிதா அவங்க வந்து அந்த அம்மா வந்து ஜெயலலிதா மத்திய அரசாங்கத்தை அணுகுன விதமும், அவர் கருணாநிதி அணுகுன விதமும், ஸ்டாலினும் எடப்பாடி அணுகிற விதத்துலையும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எல்லாரும் சீஃப் மினிஸ்டர்ஸ் தான். எல்லாரும் அந்த பொறுப்பில் ஒரே பதவி தான். கான்ஸ்டிடியூஷனில் சீஃப் மினிஸ்டர்னா யாருன்னு சொல்லிடுறான். அவனுக்கான வரையறைகள் இருக்குது, புரோட்டோகால் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாரும் ஏன் வேறு வேறையாக இருக்காங்க? என்ன அர்த்தம்னா, மக்கள்கிட்ட உன் கொள்கையோட உறுதித்தன்மையிலேருந்து நீ எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜெயலலிதா அம்மா சொன்னால் ஏடிஎம்கே அன்னைக்கு மெஜாரிட்டியாக மக்கள் ஏடிஎம்கே தொண்டன்லாம் என்ன வேணாலும் செய்வான். அப்போ மத்திய அரசாங்கம் பயப்படும். மோடியா இல்லையான்னு கேட்டாங்க. ஏடியான்னு கேட்டாங்க. உன்னால் இப்போ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்? அவங்க வேற, நீ வேற. பட் சீஃப் மினிஸ்டர் தான். ஓகே. அப்போது நான் எம்எல்ஏ ஆகிறது விஷயம் கிடையாது. சட்டமன்றத்தில் பல ஆயிரம் பேர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கான். சட்டமன்றத்தில் குரல் ஒலிச்சிருக்கு. அதோட பர்பஸ் என்ன? உன்னால் என்ன செயல்படுத்த முடியும்? என்ன செயல்படுத்தியிருக்கீங்க சொல்லுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு நீதிமன்றத்தில் வழக்காடி தீர்ப்பு பெற்று நீங்கள் சட்டம் இயற்றுனீங்க. சட்டம் இயற்றிட்டீங்கல்ல, உங்களால் செயல்படுத்த முடிஞ்சிச்சா? வேங்கை வயல் பிரச்சனைக்கு அண்ணன் திருமாவால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? செயல்பாடுகள் நான் கேட்குறேன். திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளார எம்எல்ஏ எம்பி வச்சுருக்க உங்களால் கூட்டிகிட்டு போக முடிஞ்சா? நீ கூட்டு போகலைன்னா நான் பூட்டை உடைக்கிற போராட்டம் பண்ணுவேன்னு அண்ணன் சீமான் அறிவிச்சார். அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டு சேகர் பாபு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க பிரதர். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்திய அதிகார மையம் என்பது மத்திய அரசாங்கம் தான், பிரதம மந்திரி தான், சென்ட்ரல் கேபினெட்டு தான். சீஃப் மினிஸ்டருக்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் இல்லை. இருக்கிற அதிகாரம் எல்லாம் ஒரு கார்ப்பரேஷனுக்கு உள்ள அதிகாரம் தான் இருக்குது. நீ எப்போ செயல்படுத்த முடியும் அப்படின்னா, நீ எப்போ ஒரு மக்கள் தலைவனாக இருக்கிறியோ அப்போ நீ அந்த பொறுப்பை பெறும்போது தான் என்ன செய்ய முடியும்? உன்னால் நீ நினச்சதை செயல்படுத்த முடியும். அப்போ அதே தானே எம்கே ஸ்டாலினுக்கும் அதான் நான் சொல்ல வரேன். ஐயா தியாகு அவருக்கும் எனக்கும் ஒரு நடந்த உரையாடல் அதுதான். அவர் பார்த்தீங்கன்னா அண்ணனை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பார். சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ண போறீங்க? சீஃப் மினிஸ்டர் அது ஒரு கண்காணி பதவி தான். கண்காணி பதவின்றது அப்படியே திமுகவுக்கும் சொல்லிக்கோங்க. கண்காணி பதவின்றது தெரியாமல் நாங்கள் சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு ஆசைப்படலை. கண்காணி பதவின்னு தெரியாமல் நாங்கள் வந்து இதை எப்படியாவது பிடிச்சிடணும்னு நினைக்கல. கண்காணி பதவி தான் முதல் ஸ்டெப்பு. நான் வந்து வெறுங்கையில் சண்டை போடுறதுக்கும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து நான் சண்டை போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எனக்கு ஒரு டூல் வேணும். மொதல் ஸ்டெப்பு, நான் ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். 75% மக்கள் வந்து தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கிறாங்க. நான் இயக்க அரசியலில் இருக்க முடியாது, எல்லோரும் இருக்கீங்க. நான் என்னோட கான்ஃபிடென்ட்டு, என்னோட நிலைப்பாடு தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கணும். தமிழ் தேசியத்தை தேர்தல் அரசியலில் அதிக மக்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசியலில் பங்கெடுத்து கடத்தணும். அதன் மூலமாக அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பதவியில் உட்காரணும். அதன் மூலமாக ஒரு சமூகத்தில் இருக்கிற அதிகாரத்தை வச்சு தமிழ் நேஷனலிசமும் தமிழர்களுக்கான உரிமையும் படிப்படியாக எடுத்து வைக்கணும். அதன் மூலமாக தான் நான் என்ன செய்ய முடியும்? மத்திய அரசாங்கத்தில், பாராளுமன்றத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி திருத்தம் பண்ணலாம், தேசிய இன உரிமையை எப்படி மீட்டெடுக்கலாம், ஒரு கலெக்டிவ் சாவர்னிட்டி, எனக்கு சாவர்னிட்டி வேணும். ஒரு நேஷனல் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையான ஃபெடரலிசம் வரைக்கும் நகரணும். நகர்த்த எப்போ முடியும் என்னால்? ஓகே. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 5 முனை போட்டி, 6 முனை போட்டிலாம் கிடையாது.
விஜய் வராரா வரட்டும், திமுக நிக்கட்டுமா நிக்கட்டும், அதிமுக நிக்கட்டுமா நிக்கட்டும், பிஜேபி வரட்டுமா வரட்டும், காங்கிரஸ் வரட்டுமா வரட்டும், எங்க நிலைப்பாடு தெளிவா இருக்கு. நாங்க என்ன வேலை எந்த செய்யணும்? குழப்பமும் இல்ல. எந்த குழப்பமும் கிடையாது. நாங்க அத நோக்கி போறோம். மக்கள திரட்டுறோம். மக்கள்கிட்ட பேசுறோம். மக்கள் அவங்கள தராசுல எடை போட்டு பார்ப்பாங்க. ம். என்ன கொள்கை இருக்கு விஜய்க்கு? நீங்க சொல்லுங்க. என்ன கொள்கை இருக்கு? என்ன நிலைப்பாடு மதச்சார்பற்ற இருக்கு? சமூக நீதி கொள்கைகள் தான் அவர் கொள்கை. என்னங்க பேசுறீங்க? தெளிவா சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல என்ன கொள்கை இருக்கு? மதச்சார்பற்ற சமூக நீதினா, இது என்ன விதமான சரி, இது வந்து இல்ல. எனக்கு கொள்கையை பேஸ் பண்ணி நீங்க ஒரு அமைப்பு நடத்துறீங்க, கட்சி நடத்துறீங்க, அதன் வாயிலாக மக்களை அணிதிரட்டுறீங்கங்கிறது உங்களுடைய பாதை. நீங்க அவர் மேல கொள்கை இல்லன்னே கூட வைங்க. அவங்களுடைய கட்சிக்காரன் கொள்கை இருக்குங்கிறாங்க. ரைட். 2வது டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனா அவர்கிட்ட கூட்டம் இருக்கு. ம். அப்போ இங்க நீங்க சொல்ற மாதிரி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கூட்டம் ஓட்டா மாறுதா, ஒருத்தன் ஆட்சிக்கு வரானாங்கிறதா மேட்ரு. கொள்கையால அணிதிரட்டுறாங்களா, அதன் மூலமா ஓட்டு வருதாங்கிறது மேட்ரு இல்ல. அப்ப நீங்க சிஸ்டமுக்கே வெளியில நின்னுட்டு எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது கூட்டம் சேர்த்துட்டாரு. கூட்டம் சேர்க்கல. சேர்த்துட்டு தான் அரசியலுக்கே வந்தாரு. அரசியலுக்கு வந்து கூட்டம் சேர்க்கல. ஓகே. ஒரு ரசிகர் கூட்டத்த சேர்த்துட்டாரு. அரசியலுக்கு வராரு. நான் போய் எந்த கூட்டத்தையும் நாம் தமிழர் கட்சிக்காரன் போய் குண்டு வச்சு தகர்க்கல. கோர்ட்ல போய் அவன் பெர்மிஷன் கேட்கும்போது இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டு கூட்டம் நடத்த விடாதீங்க. அவன் அரசியல் தெளிவற்றவன் அப்படின்னு நாங்க சொல்லல. வன்முறையை கையாளல. புடிச்சு நிப்பாட்டல. யாரையும் எதுவும் சொல்லலையே. பேட்டி குடுக்க நீங்க போய் ஒரு தாவேக்காரரை போய் பேட்டி எடுத்தீங்கன்னா, என்ன அருள்மொழி நீங்க போய் ஒண்ணுமே தெரியாதவன போய் பேட்டி எடுக்கிறீங்க நாங்க எதுவும் சொல்லலையே. புரியுது. எதுவுமே சொல்லல. கூட்டம் இருக்கு. செயல்படட்டும். அம்பலப்படட்டும். அம்பலப்பட்டீங்கல்ல இப்போ. இப்போ அம்பலப்பட்டீங்க லாஸ்ட் 1 மந்த்ல அம்பலப்பட்டீங்கல்ல. கிரவுண்டுக்கே போல இன்ன நீங்க. கூட்டணி வரட்டும், வரட்டும் கூட்டணி வைக்க தயாருன்னீங்க. ஒருத்தனும் வரல. ஏன் வரல? உங்கள்ட்ட தெளிவு இல்ல. அந்த இடத்துல உங்களுக்கு அது ரியாக்ட் ஆயிடும். அப்ப எவ்வளவு பெரிய அதாவது எவ்வளவு பெரிய ஒரு கிரவுட வச்சிருந்தாலுமே கூட உங்களை உறுதியா வச்சுக்கிறதுங்கிறது கொள்கை நிலைப்பாடு தாங்கிறீங்க. அரசியல் கொள்கை தான் பிரதர். ஓகே. அரசியல் என்பது என்ன? நான் சொல்லுவேன், நான் விளையாட்டா சொல்லுவேன். இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் எப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து கடல் மாரி. மற்ற அரசாங்கம் என்பது அதன் மீது பயணிக்கிற கப்பல் மாதிரி. ஓகே, ஓகே. பாலிடிக்ஸும் அப்படிதான். கொள்கை என்பது கடல் மாதிரி. அரசாங்கம், மக்கள் எல்லாருமே என்னது நாடு இது எல்லாமே அதன் மீது பயணிக்கிற கப்பல் மாரி. கடலே இல்லைன்னா நீங்க எப்படி கப்பல் விடுவீங்க? ஓகே. நீங்க எதுவா வேணாலும் இருங்க. இந்துத்துவமா வலதுசாரியா இருங்க, இடதுசாரியா இருங்க. இல்ல அண்ணன் மாரி கமலஹாசன் மாரி சென்ட்ரிஸ்டா இருங்க. இல்ல எதுவா வேணாலும் இருங்க. இல்ல நான் வந்து அட்லீஸ்ட் இத தெளிவா சொல்லுங்க. இவரு எம்ஜிஆர் வரும்போது கொள்கை அவர்ட்ட கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? அண்ணாயிசம். அண்ணாயிசம்னு சொல்றாரு. அண்ணா சொன்னத நான் அப்படியே செய்வேன்றாரு. அண்ணாவ தேடி போனோம்னா அவர்ட்ட ஏதோ ஒரு சித்தாந்த நிலைப்பாடு, ஒரு கொள்கை நிலைப்பாடு இருந்துச்சு. புரிஞ்சுக்கலாம் நம்ம. நீங்க என்னடான்னா வேலு நாச்சியார் அதாவது பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் ஒரு நூற்றாண்டுக்கும் ஒரு அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடந்த நூற்றாண்டுல வந்து பிரிட்டிஷ் இருக்கிற அந்த நூற்றாண்டுகள்ல சுதந்திர போராட்டம் தான் அரசியல். ஆஃப்டர் கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி இன்னைக்கு இந்த நூற்றாண்டுல லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் இந்த நூற்றாண்டுல அரசியலா வருது. பிஜேபியை பொறுத்தளவுல இந்துத்துவா தான் இந்த நூற்றாண்டினுடைய அரசியல். யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் தான் அவங்க வந்து அதில் உள்ள உரிமைகள் தான் இந்த நூற்றாண்டினுடைய அரசியல். வேலுநாச்சியாருடைய நூற்றாண்டில் அரசுகளை கைப்பற்றுவது தான் அரசியல். வேலுநாச்சியாராக வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தெளிவாக சொல்லுங்கள். மண்ணை அந்நியர்கள் ஆள விட மாட்டோம்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நோக்கி நீங்க நகர்றீங்க. நம்ம நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு நிறைவு கேள்வியை கேட்டு நான் நிறைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த விஷயத்த. ஏன்னா நீங்க உங்க தொகுதியை பத்தி பேசிட்டீங்க, தொகுதி பிரச்சனை உங்களை குறித்தும் பேசிட்டீங்க. உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் பர்பஸ்ஃபுல்லாக கேட்கணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நேரம், அதனால நான் கேட்குறேன். பெரியார் அவர்கள் மீது உங்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உட்பட நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கிரிட்டிசிசம் பாயிண்ட் வைக்கிறீங்க. ஏன்னா இன மொழிக்கு எதிராக அவர் இருக்கிறாரு, நாங்கள் பிற்காலத்தில் படிக்கிறோம், தெளிவு பெறோம், நாங்கள் அவர்கிட்ட வேறுபடுறோன்றீங்க. அண்மையில் நீங்கள் கூட்டின திருச்சி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் பேசுகிற போது, ஆனால் அம்பேத்கருக்கு முன்னாடியே இங்கே வந்து பேசிட்டாங்க, அயோத்தாச பண்டிதர் பேசிட்டாரு, ரெட்டமலை சீனிவாசன் பேசிட்டாரு அப்படின்னு ஒரு புள்ளியை தொடர்றாரு. இவர் வருங்காலங்களில் எப்படி பெரியார் விமர்சனம் பண்ணுறாரோ எதிர்க்கிறாரோ அதே போல் நாங்கள் அம்பேத்கர் எதிர்ப்பார், இவங்க எல்லாரையுமே அப்படி எதிர்க்க ஆரம்பிப்பாங்கன்னு விசிகா உட்பட இன்னும் பல பேர் வந்து விமர்சிக்க துவங்குறாங்க. நீங்கள் அடிப்பட்ட ஒரு வழக்கறிஞர், சட்டம் படித்தவர், அதில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதுனால கேட்குறேன், நான் அம்பேத்கர் நாம் தமிழ் எதிர்க்குமா? அது ஒரு நீங்கள் வந்து இந்த விஷயமே இவங்க தான் காம்ப்ளிகேட் ஆகுறாங்க. இது இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டினே இது கிடையாது. ஆக்சுவலாக முதல்ல பெரியார் வந்து ஒரு ஆய்வாளரே கிடையாது. அவருடைய எல்லா கருத்துமே வந்து எதிர்வினை மட்டும்தான்.
கேள்வி கேட்டால் பதில் இல்லை அவர் சொல்லுவாரு. பதில் சொல்லுவார். ஒரு நடக்குதுன்னா அந்த 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 ஆக்டுக்கு அப்படியே எதிர்கருத்து சொல்லுவார். எதிர்வினை ஆற்றவர் தான் அவர். அதனால் அதை விட்டுருங்க, இது அவரோட ஒப்பீனியன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போவும் நான் அம்பேத்கரை விமர்சிக்கிறேன். தேசிய இன விடுதலை குறித்த அம்பேத்கருடைய பார்வையில் எனக்கு முரண்பாடு உள்ளது. மாற்று கருத்து இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை அவர் உருவாக்கிய விதத்தில் மொழி குறித்து இன்னைக்கு மொழி பற்றி பேசுகிறாங்கல்ல விசிக, அம்பேத்கரை தலைவராக எடுத்தவங்க, இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜை உருவாக்கும் போது ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே. இன்னைக்கு இந்தியாவில் இந்தி திணிப்பு நடப்பது பார்ட் 17 ஆஃப் கான்ஸ்டியூஷன் தானே. அதை பேசும்போது நீங்கள் எடுத்து பாருங்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டை. அம்பேத்கர் என்ன பேசினார்? இந்த முரண்பாடு இன்றைக்கே எனக்கு இருக்குது. ஸோ அம்பேத்கரை நான் பின்னாடி வந்து அண்ணன் எதிர்ப்பார் அதெல்லாம் வேணாம். முரண்பாடுகளை தான் ஏற்கிறீங்க நீங்க. அண்ணன் சீமான் பெரியாரை ஆதரிச்சிருந்தார்ல போன ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. என்னோட சமூக வலைதள பக்கத்தை பாருங்கள். என் கட்சியில் பல பேர் நான் பெரியாரை ஏற்றுக்கிட்டு தான் இருந்தோம். இல்ல, எனக்கு என்னன்னா அவர் அந்த காலகட்டத்திலேயே இது பெரியார் பூமி அண்ணா பூமின்னு சொல்லாத, எல்லாருடைய பூமின்னு சொல்லு, அவர் மட்டும் பண்ணாருன்னு சொன்னா அப்பவே பேசியிருக்கிறாரு. நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவருக்கு அப்பையிலேருந்து சொல்றாரு கொள்கை வழிகாட்டியை ஏத்துக்கிறோம்னு சொன்னார்ல. நான் வழிகாட்டியை ஏத்துக்கல. அப்பவும் அண்ணன் கூட தான் இருந்தோம். நான் இன்னொன்று ஒரு கருத்து சொல்றேன். இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு, பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் போது நீ ஏற்றுக்கிட்டீல, அப்போ சீமான் அண்ணன் ஏற்றுக்கிட்டீல, உன் மேடையில் நின்று பேசினார்ல, பெரியாரை விமர்சிக்கும் போது நீ ஏற்றுக்கிட்டியா? ஏற்றுக்கல. அதே மாதிரி அம்பேத்கரை நாளைக்கு விமர்சிச்சாருன்னா ஏற்றுக்காதப்போ, உடன்படாதப்போ. உடன்படுறவன் ஓடுவான். நான் பெரியாரை எதிர்த்தேன் முன்னாடி, அண்ணன் பெரியாரை ஆதரிச்சாரு, தூரமாக நின்னேன். பெரியாரை எப்போ அண்ணன் எதிர்த்தாரு, அப்பாடா சீமான் அண்ணன் எதிர்த்தாருன்னு கூட வந்துட்டேன். அது மாதிரி கூட வருவான். அந்த விமர்சனங்கள் உள்ளவன் கூட வருவான், விமர்சனங்கள் இல்லாதவன் தூரமாக நிற்பான். இல்லை முரண்பாடுகளோடைய அண்ணனோட பயணிக்கிறவன் பயணிப்பான். கொள்கை அந்த விமர்சனம் சரியா தப்பா? பெரியாரை விமர்சிக்கிறார், ஆமாம் விமர்சிக்கிறார். அந்த விமர்சனத்தில் சரி இருக்கா இல்லையா? மொழி குறித்து, இனம் குறித்து, தேசிய இனம் குறித்து, தேசிய இன விடுதலை குறித்து பெரியாருடைய புரிதல் குழப்பமானதுன்னு அண்ணன் சொல்றாருன்னா இதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? இல்ல, அதுல ரீசன் இருக்கு. அது பேசாரு, முடிஞ்சு. நாளைக்கு அயோத்திதாச பண்டிதரை அண்ணன் விமர்சித்தால் விமர்சனத்தை எடு, சரியா தப்பான்னு பாரு. ஏன் விமர்சிக்கவே கூடாதா யாரையும்? அண்ணன் சீமானை கூட தான் விமர்சிக்கிறீங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யார் இருக்காங்க? நான் சொல்கிறேன், அண்ணனோட சிவகார்த்திகேயன் படத்தை அண்ணன் வந்து ஒரு புள்ளியில் ஆதரிக்கிறாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இது என்ன, ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனுக்கு 1000 நிலைப்பாடுகள் இருக்கும். 1000 பயணம், 1000 புரிதல், 1000 படிப்பாங்க, 1000 பக்கங்களை படிப்பாங்க, கருத்துக்களை உள்வாங்குவாங்க, 1000 வரும். இங்கே நான் எதுக்கு நிற்கிறேன், ஏன் நிற்கிறேன், என்னுடைய பயணம் என்னன்ற பயணத்தில் பிரச்சனை இருக்கா? அதை நீ என்கிட்ட கேள்வி கேளு. பெரியாரை விமர்சிக்க கூடாதுன்னா என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? எந்த மனிதனும் விமர்சனத்துக்கு, எங்கள் அப்பாவே நான் விமர்சிப்பேங்க. எங்கள் அப்பாவை நான் விமர்சிப்பேன், என் கடவுளை நான் விமர்சிப்பேன். ஏன்னா நான் சாமியாக கும்புற கடவுளவே நீ தூக்கி தெருவில் வீசிட்டு போயிட்டீங்க. உங்களை விமர்சிக்கிறதவே பெரிய குற்றம்னு சொல்கிறீங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் யாருமே கிடையாது. அப்படி தலைவர்களை நீங்கள் விமர்சிக்கக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா உங்களை விட மூட நம்பிக்கை, முட்டாள்கள், அறிவில்லாதவங்க, பகுத்தறிவு இல்லாதவங்க எவனுமே கிடையாது. விமர்சிக்காத, அவர் எப்படி நீ விமர்சிப்ப? இது முதல்ல என்ன கருத்து? என்னப்பா விமர்சிக்கிற சொல்லு. இந்த விமர்சனத்தில் பதில் இல்லையே. நீ சொல்கிற விமர்சனத்தில் நியாயம் கிடையாது. நீ இந்த கருத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு விமர்சிச்சுட்டு இருக்க. இந்த மாதிரி இதான் கருத்து, இவர் இதை சொல்லியா அந்த உரையாடலுக்கு வா. அவதூறு பரப்புறாரு. யார் அவதூறு பரப்புறா? நீ அவதூறுன்ற இவர் சொல்கிற விமர்சனத்தை அவதூறுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுற. அப்படி பார்த்தா மேடைகளில் கொச்சையாக பேசுகிறாரு. பெரியாரோட ஆடியோ இருக்கு, போய் பாருங்க. பெரியாரோட ஆடியோலாம் இருக்குது, அவர் பேசின ஆடியோலாம் சூப்பராக செந்தமிழில் தான் பெரியார் பேசுவார். பாருங்க, நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். இதெல்லாம் பேச்சா? ஒருத்தர் தன்னுடைய ஸ்டைல். இப்போ நான் பேசுகிறேன், என்னோட பிஹெச்டி ஒரு 26 பேர் ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ் இருந்தாங்க, இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டிங்கன்னா அவங்களோட ஸ்லாங்கே வேறையாக இருக்கும், மொழிநடையே வேறையா, அவங்களோட மொழி நடை வேறையாக இருக்கும், எல்லாம் கம்யூனிகேஷன் வேறையாக இருக்கும். என்னோடது வேறு, என் பேக்ட்ராப் வேறு, நான் வந்த விதம் வேறு. என் கருத்தை தான் நீ பார்க்கணும். என் கருத்தை பார்த்து இந்த கருத்து சரி இருக்கா தவறு இருக்கா, ஒரு வார்த்தை நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாம் மாற்றிங்கன்னா சொல்லிட்டு போ. ஆனால் இந்த வார்த்தையை வேணால் மாற்றினா அப்படி சொல்லிட்டு போ. அதுக்காக நான் வந்து ஏதோ அப்போ கிராமத்திலேருந்து வந்தவன், என்னோட இந்த மொழி நடையில் பேசுகிற மக்கள், இதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற எல்லாருமே வந்து இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பான், அவன் கேரக்டர் இப்படி தான், இவன் கொச்சைப்படுத்துகிறான். இது எந்த வகையில் நியாயம்? அப்போ உன்கிட்ட பிரச்சனை இருக்குது. அண்ணன் இப்போ அதான் அண்ணனே தெளிவாக சொல்லிட்டாரு,
தனிநபரை பின்தொடராத சித்தாந்தத்தை பின்தொடரு. தனிநபரை தலைவனாக ஏற்பதை விட சித்தாந்தத்தோடு தலைவனை நீ சித்தாந்தத்தை முன் வச்சு தலைவனை தேர்ந்தெடுன்றது தான் அண்ணனோட கூற்று. அந்த அடிப்படையில் அண்ணன் நாளைக்கு விமர்சிச்சாருன்னா அதை நீங்கள் சல்லடை போட்டுக்கோங்க, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்கள். அது ஒரு பேர் அயோத்திதாசரை விமர்சிச்சுட்டு போகிறாரு, நீங்கள் புனிதப்படுத்துறத முதல்ல நிப்பாட்டுக்குங்க. தலைவர்களை புனிதப்படுத்துறதை நிப்பாட்டுங்க. வள்ளுவரை விமர்சிக்கிறேன், நானும் வள்ளுவரோட சில குரலை ஏற்றுக்கல, விடுங்க. புனிதப்படுத்தாதீங்க, யாரையும் புனிதப்படுத்தாதீங்க, யாரையும் கொச்சைப்படுத்தாதீங்க. கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. பக்தி இலக்கியங்களை தூக்கி கொண்டு போய் பிராமண அடிவருடி எழுதுனதுன்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி பக்தி இலக்கிய நூற்றாண்டில் பக்தி இலக்கியங்கள் வருவதற்கான ஸ்பேஸ் சமூகத்தில் இருந்துச்சு, அதனால வந்துச்சு. பக்தி இலக்கியங்களை தமிழா பாரு, முரண்பட்ட கருத்து இருக்கா தூக்கி போடு. நான் இன்றைக்கும் கோவிலுக்கு போவேன், மாலை போடுவேன். அதுக்காக தைப்பூசத்துக்கு நான் மாலை போட்டு போவேன். தைப்பூசத்தன்னைக்கு நான் போக மாட்டேன், ஏன்னா கூட்டம். பழனிக்கு போனோம்னா எது அந்த கூட்ட நெரிசல் ஏன் போகிறதுன்னு போக மாட்டேன். ஆனால் எனக்கு தைப்பூசத்துக்கு போகிறவனா எனக்கு பிடிக்கும், அதை பரவாயில்ல, அவன் இவ்வளோ மனநிலையோடு போகிறான்னு நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். அதுக்காக நான் போக மாட்டேன். நான் அப்போ பக்தி இல்லாதவனா முருகன் மீது? முதல்ல இந்த புனிதப்படுத்துறது, ஒரு கருத்தாக பார்க்காம இருக்கிறது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த சல்லடை போடுங்க. தமிழ் தேசியவாதினா வந்து நீ தனிநாடு கேட்கணும், தனிநாடு கேட்டால் தான் தமிழ் தேசியவாதி. எவன் சொன்னது? நீங்கள் தான் தேசிய இன விடுதலைன்னு பேசுனீங்க. உங்களுடைய கொள்கைங்கிறது தேசிய இன விடுதலை நோக்கி தானே நகருது. தேசிய இன விடுதலைன்னா தனிநாடு, தேசிய இன விடுதலைங்கிறது என்னது? அப்போ உங்களுக்கு அரசியலே தெரியலன்னு அர்த்தம். கேட்குறவங்களுக்கு உங்களை சொல்லல, புரியுது. தேசிய இன விடுதலை அப்போ என்னன்னு சொல்ல வரீங்க? தேசிய இன விடுதலை என்பது எந்த வகையிலும் இருக்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் ஒரு விடுதலை பெற்றிருக்கான். அவன் நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கிற பல லிங்குஸ்டிக் பாலிடிக்ஸ் தானே. ஆமா, மொழி வழி தேசிய இனங்கள் வழியா நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேசிய இன விடுதலைங்கிறது மொழி வழி தானே அமைய முடியும். அதான் சொல்றேன், மொழி வழி தேசிய இனங்களுக்கு நாடு கேட்கல. நாடு கேட்கறத நான் சொல்ல முடியாது, சமூகம் கேட்கணும், அதுக்கான சூழல் கேட்கணும். இப்போ நீ என்ன செய்யணும்? நான் கேட்குற தேசிய இன விடுதலை என்பது என்னுடைய சுய நிர்ணயம் என்னாச்சு? ஏன் மொழி குறித்து நான் சட்டம் இயற்ற முடியுமா? அந்த சட்டத்திற்கான வேலிடிட்டி இருக்கா? என்னுடைய இயற்கை வளங்கள் குறித்து, என்னுடைய பூமி குறித்து, என்னுடைய டெரிட்டரி குறித்து இதுக்குள்ளார நான் சட்டம் இயற்றி அதை செயல்படுத்த முடியுமா? இங்கே இருக்கிற ஐஏஎஸ் கலெக்டர், சீஃப் மினிஸ்டர் போடுற உத்தரவை விட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து உத்தரவு வந்து அதை செயல்படுத்தக்கூடியவனா இருக்குது. புரியுது. இதுதான் இப்போதைக்கு என்னுடைய இறையாண்மை, ஃபெடரலிசம், தேசிய இன விடுதலை, இது எல்லாமே வந்து இறுக்கமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒற்றைத்தன்மை அப்படிலாம் கிடையாதுங்க. நாட்டுக்கு ஏற்றது மாதிரி, சூழலுக்கு ஏற்றது மாதிரி, அந்த மக்கள் சமூகத்துக்கு ஏற்றது மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. எல்லாமே வித்தியாசப்படுங்க. அந்த அடிப்படையில் தேசிய இன விடுதலை தான் கேட்குறேன், இறையாண்மை தான் கேட்குறேன். வித்தின் தி கான்ஸ்டியூஷன் எனக்கு இறையாண்மை கொடு. ரொம்ப ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தீங்க. அரசியல் ரீதியாகவும் வந்து பேசியிருந்தீங்க, தொகுதி ரீதியாகவும் பேசியிருந்தீங்க, கொள்கை நிலைப்பாடுகள் ரீதியாக உங்களுடைய உறுதியான நிலைப்பாடுகள் வந்து தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய தொகுதியில் தொடர்ச்சியாக உங்களுடைய களப்பணி வென்று நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக மாறுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி கருத்துக்களுக்கு. இவ்வளோ நேரம் என்னைய கூப்பிட்டு இவ்வளோ தூரத்துக்கு உரையாடினதுக்கு, அதை கேட்டுட்டு இருந்த நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. மற்றும் ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் 4th Estate தமிழ்.